தமிழகத்தில் குதிரை வேகத்தில் நடக்கிறது குதிரை பேரம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சீன் 1 பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது. சீன் 2 நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது, அமமுக உறுப்பினரை குசுறு வாங்குவது என்று சீன் பை சீனாக அந்த காட்சியை விவரித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன கூறியிருக்கிறார்? சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் கூட்டணியை அமைத்து தாவேகா தற்பொழுது ஆட்சி பிறப்பிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் அதிமுக 2ஆக பிளவுபட்டிருந்தது, தற்பொழுது 3ஆக பிளவுபட்டிருக்கிறது. 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக திமுக தலைவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் எனவும் சீன் பை சீனாக தமிழகத்தில் ஆட்சி நடைபெற்று வருவதாக இதில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சீன் 1 பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவும், சீன் 2 நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவில் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது, அமமுக உறுப்பினர்களையும் வழங்குவது என்று தெரிவித்திருக்கிறார். சீன் 3 எனவும் அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலக செய்து தலைமை செயலகத்தில் வைத்து தன் கட்சி இணைப்பது என 3 சீன்கள் என்பது தற்பொழுது நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த கஞ்சா காட்சியை தான் பார்த்துதான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். சுயசக்தி என்று சுய படம் என்பது அடுத்தவர்கள் என அம்பலப்படுத்துகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டும் ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு தற்பொழுது நடக்கும் காட்சிகள் அனைத்தும் அமைச்சரவையில் இருந்தே ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜகவும் எதிர்ப்பும் பலிக்காது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸையும் விமர்சித்திருக்கிறார். அதே போல தாவேகாவையும் விமர்சித்திருக்கிறார். தாவேகா வரும்பொழுது தீயசக்தி திமுக, சுயசக்தி தாவேகா என்று சிறந்த நிலையில் தற்பொழுது துரித சக்தி என்று அம்பலப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவையில் வைத்து ஒரு கட்சியிலிருந்து 3 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து தன் கட்சியில் இணைந்து அதற்கான உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் திமுக தலைவர் இந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்திருப்பது தொடர்பாக திமுக தலைவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.